எல்லா கட்சியிலையுமே அமுக்கிறதுங்கிறது இருக்கும். பிஜேபியில மட்டும்தான் ஏதோ அமுக்கிட்டாங்க. நான் அமுக்கிட்டாங்கங்கிறத குறிப்பிட்டு யாரோ வேட்பாளர்கள் பேர் சொன்னவங்கள குறிப்பிட்டு சொல்ல. ஜென்ரலான ஃபேக்டர்ல 100 பேர்ட்ட பணம் குடுத்து கீழ இறக்கு அப்படிங்கிறப்ப, அதுல நாளைக்கு ஒரு 10 பேர் அமுக்க தான் செய்வான். நாளைக்கு ஒருவேளை பாதிய குடுத்துப்புட்டாச்சு, பாதி அமுக்குவான். முழுசா அமுக்கலனா கூட. இது அதிமுக, திமுக எல்லா இதர அரசியல் கட்சிகள்லயும் நடக்கக்கூடிய விஷயம் தானே தவிர, இது பாஜகல மட்டும் ஏதோ புதுமையா நடக்குதுங்கிறது கிடையாது. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான சில அரசியல் தேவைகள், தனிப்பட்ட முறையான பிரச்சனைகள் இருக்கலாம். சில பேர் பணம் ரீதியா ஒரு அடிக்ட்ல இருக்கலாம். சில பேர் அரசியல் இத்தனை வருஷம் பயணிச்சா நமக்கு என்ன கிடைச்சது? இப்பயா கிடைச்சதே, இத எடுத்துக்கிட்டு போவோங்கிற மாரி ஒருத்தருடைய மனநிலைங்கிறது ஒரு மாரி இருக்கும். ஆனா அதிமுக, திமுகல நீங்க கேள்வி கேட்க முடியாது. அவங்க என்ன செய்வாங்க, பணம் அமுக்குனவன நாளைக்கு ஓரங்கட்டுவாங்க. அதுக்கப்புறம் அவன நம்பி குடுக்க மாட்டாங்க. இல்ல நாளைக்கு அவன டோட்டலா அரசியல்ல காலி பண்ணுவாங்க. இதுதான் செய்வாங்களே தவிர, ஆனால் பாஜகவை பொறுத்தவரைக்கும் ஒரு பணம் ஒருத்தவங்ககிட்ட குடுத்தா அது கரெக்ட்டா ஏன்னா, இது வந்து கொஞ்சம் கொள்கை ரீதியான, சித்தாந்த ரீதியா எதுவுமே நாளைக்கு ஒரு வேலைன்னா வேலையா இருக்கணும்.